உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை. எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞங்கன நமன மெல்லினமாம். நான் உங்கள் ஜே பிரீத்தி. அத்தியாயம் 10. காதில் இடுக்கிக் கொண்ட அலைபேசியுடன் வெங்காயத்தை அறிந்த சரையு கையோடு வானலியை அடுப்பில் ஏற்றி எண்ணெய் விட்டு கடுகு சீரகத்தை தாளித்து கொண்டே பேசினாள். இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கும்க்கா. காலையில் 4:30க்கு ஃப்ளைட்டு, 8க்கு வீட்டுக்கு போயிடுவோம். அப்பாவையும் அம்மாவையும் வர சொன்னால் கடையை அடைச்சிட்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீ கூட வரலாம். எங்கே? ஃப்ளைட்டில் சீட் இல்லை, ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கலன்னு சாக்கு சொல்ல வசதியாக டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. பக்கத்தில் இருந்திருந்தால் வந்திருக்கலாம். ஆமாண்டி, உனக்கு தும்மல் வந்தால் கூட ஊரே ஓடி வந்து தலையை தடவி கொடுக்கணும்னு சொல்லுவியே. எல்லாருக்கும் இங்கேருந்து வர முடியுமா? அந்த பக்கம் இருந்து செல்லமாக திட்டினாள் கவி. நாங்கள் வரலனா என்ன? கல்யாணம் ஆகி முதல்ல மாமியார் வீட்டு விசேஷத்துக்குன்னு போகிற, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ம் ஆச்சு. நீ வாங்கி கொடுத்தியே கிரேப் சில்க், அதை தான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபங்க்ஷன் அன்னைக்கு கட்ட. அவருக்கு தான் இன்னும் பேக்கே பண்ணலை. அதே க்ரீன் செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா இதுக்கு மேலே எங்கே போய் வாங்கிறது? பேங்க்லேருந்து இன்றைக்கி வந்ததே லேட்டு. பாருறா, ஐயாவோட வார்ட்ரோப் செலெக்ஷன் எல்லாம் இப்போ மேடம் கையிலையா? ஒரே மேட்சிங் தான் போல. போதுங்க்கா, சும்மா ஓட்டாத. கலகலவென சிரித்த சரையு நீளமாய் நறுக்கி வைத்திருந்த குடமிளகாயை திட்டமாக சிவந்திருந்த வெங்காயம் தக்காளியுடன் சேர்த்து வதக்கி உப்பும் காஷ்மீரி சில்லியும் துளி கரம் மசாலாவையும் தூவி மூடி வைத்தாள். நைட்டு டிஃபனா? தோ ஆச்சு. ஊருக்கு போகிறோன்னு மாவு அரைக்கலை. ஆளுக்கு 2 சப்பாத்தி போட்டுக்கலான்னு மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். உன்கிட்ட பேசிக்கிட்டே தொட்டுக்கிறதுக்கும் ஆயிடுச்சு. இனி துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ண வேண்டியது தான். இவ்வளோ பொறுப்பாயிடுச்சா எங்கள் வீட்டு குட்டி பொண்ணு? பசிக்குது, ஏதாவது இருக்கான்னு காலேஜில் இருந்தே வரும்பொழுது கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு வர எங்கள் சரையும் எங்கடி? கா வேணா, இன்னிக்கான கோட்டா உனக்கு ஏற்கனவே முடிஞ்சாச்சு. நான் வைக்கிறேன். நகைத்து கொண்டே அழைப்பை வைத்து விட்டாலும் கொஞ்ச நேரத்திற்கு தனக்கு தானே காரணமற்ற சிரிப்பு வந்தது. இயற்கையான நிறத்தை விட இன்னும் சிவந்திருந்த முகம் அலமாரி கண்ணாடியில் பிரதிபலிக்க, என்னவோ இந்த 2 மாதங்களில் வாழ்க்கையே மிக அழகானதாக மாறிப்போன உணர்வு. பார்த்தவுடன் முதல் பார்வையிலேயே மனதில் சட்டென்று பதிந்துவிட்ட காதல், அதை அவளுக்கும் மேலாக அழுத்தமாக பிரதிபலித்த மித்ரன், மனதின் அடி ஆழத்தில் புதைந்திருந்த கனவு காதலாக பரிமளித்தது. தேவ சுகம் எனில் எந்த பெரிய போராட்டங்களோ சிரமங்களோ இல்லாமல் அந்த காதல் கைகூடி திருமணத்தை வந்தடைந்தது. நிச்சயம் அவள் வணங்கும் மீன்குளத்தி அம்மனின் ஆசிர்வாதம்தான் என்று நினைத்து கொண்டாள். தன்மேல் கொட்டுவதற்காகவே கூடையாக பிரியத்தை நிறைத்து வைத்திருக்கும் கணவன், அவனுடைய காதலும் மோகமும் அவளை மேகங்களுக்கு இடையே மிதக்க வைக்கிறது என்றால், மித்ரனின் ஆளுமையும் அவன் வகிக்கும் பொறுப்பான பதவியும் கம்பீரமும் ஒரு மனைவியாக பெருமிதமான நிறைவு தருவதாய். சிமிழ் போன்ற அழகிய வீடும் பின்னால் இருந்த தோட்டமும் கூட அவனுடைய ரசனையை பறைசாற்றுகிற விதத்தில் கச்சிதமாய் அமைந்திருந்தன. இவள் வந்த பின்னால் ஒரு பெண்ணின் தனித்த கவனத்தில் வீடும் தோட்டமும் பளிச்சென நிற்கின்றன என்றால், இவளும் கூட துடைத்து வைத்த பளிங்கு சிற்பமாக மெருகேறி நிற்பதன் ரகசியம்தான் என்ன? கல்யாணம் முடியட்டும் என்று காத்திருந்த மாதிரி இதுவரை அவள் பாராட்டிய கண்ணிய இடைவேளியை மதித்து விலகி நின்றவன் கழுத்தில் தாலி ஏறியவுடன் ரொமான்டிக் மன்னனாக அவதாரம் எடுத்திருக்க, 3ஆம் மனிதரின் இடையூறு இல்லாமல் திகட்ட வாழும் வாழ்க்கையின் இன்ப லாகிரியில் ஒல்லிக்குச்சி உடம்புக்காரியாக இருந்தவள் கன்னங்கள் பூத்து ஒரு சுற்று பெருத்திருந்தாள். அவள் கற்பனையில் கூட கண்டிராத வேகமும் ஆசையுமான மித்ரன் நொடிக்கு 100 முறை அவள் முணுமுணுக்கும் மித்துவாக மாறியிருக்க, பூரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் நிறைந்து வழியும் இதயத்தை உணர்ந்தபடியே சப்பாத்தியை திரட்டி கல்லில் போட்டு எடுத்து கொண்டிருந்தவள், நிஜமாவே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான், வாய்விட்டு சொன்னாள். உடனேயே அச்சச்சோ, டச் வுட் என்றபடி மரக்குழவியை எடுத்து தன் தலையில் தானே தட்டி கொண்டாள்.
என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க லூசு மாதிரி? 6 மணி ஆச்சுன்னா போதுமே, மொக்கசாமி பாட ஆரம்பிக்கிற மாதிரி நீயும் தானா சிரிச்சு தானா வெக்கப்பட்டு ஒரு மார்க்கமாக தான் இருக்க. பின்னால் வந்து நின்ற மித்ரனின் கரங்கள் அவளை இழுத்து பின்னிக் கொண்டன. ஹலோ, நான் ஒரு மார்க்கமாக இருக்கேனா? கோயம்புத்தூர் குசும்பு கூடிதான் போச்சு உங்களுக்கு. அவன் கைப்பிடியில் நெளிந்தபடியே திரும்பி முறைத்தாள். எப்பயும் போல திருட்டு பூனை மாதிரி பின்னாடி வந்து நிக்காட்டா என்ன? காலிங் பெல்ல அழுத்துங்கன்னு எத்தனை தடவை சொல்கிறது? கிச்சனில் வேலை செய்கிற பொண்டாட்டிய இப்படி சத்தம் போடாமல் பின்னால் வந்து கட்டிக்கிறது எல்லாம் ஒரு கிக்கு. அதெல்லாம் சின்ன புள்ள உனக்கு புரியாது. அவன் கண்ணம் இவள் கன்னத்தோடு இழைய, அது சரி, அப்போ இந்த சின்ன புள்ளக்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? சைல்டு ஹாரஸ்மெண்ட்டுன்னு பிடிச்சி கொடுத்துருவேன். அவனை நெட்டி தள்ளி சுவரோரம் நகர்ந்தாள். இந்த வேலையே வேணாம், சீக்கிரம் ரெடியாகி வாங்க. சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் அடுக்கணும். மணி இப்போவே 9. சீக்கிரம் தூங்கினா தானே காலையில் எழுந்திரிக்க முடியும். ஓ, ஊருக்கு போகிறோம்ல, நாளைக்கே ஏன் கிளம்பணும்? ஃபங்க்ஷன் அன்னைக்கு காலையில் போனால் ஆகாதா? சலித்து கொண்டபடி அவன் தன் முழங்கை சட்டையின் கஃப் பட்டன்களை கழற்றினான். யாருமே இல்லாமல் ஃபங்க்ஷன் எப்படிங்க பண்ணுவாங்க? 3 ஆம்பளை பசங்க இருந்தும் எடுத்து கட்டி செய்ய ஒருத்தரும் பக்கத்தில் இல்லைன்னா கஷ்டமாக இருக்காதா? மித்ரனின் அண்ணன்கள் இருவரும் வெளிநாட்டில் இருந்தார்கள். பெரியவன் சிட்னியிலும் அடுத்தவன் டொரண்டோவிலும் இருக்க, இவர்களுடைய திருமணம் திடீரென முடிவானதில் இருவராலும் அந்த சமயம் வர இயலவில்லை. விடுமுறை இல்லை, டிக்கெட் கிடைக்காது என அவர்கள் வீடியோ காலிலேயே திருமணத்தில் பங்கேற்று முடிந்தும் விட்டது. உள்ளூரில் இருக்கிறது நீங்கள் மட்டும்தான், நாம கூட முன்னாடியே போலனா எப்படி? இப்பொழுது சரையு உரிமை குரல் எழுப்பிக் கொண்டிருந்தாள். அவளுடைய மாமனார் வேலையிலிருந்து இந்த மாதத்தோடு ஓய்வு பெறப் போகிறார். வைசாக்கில் உள்ள கரும்பு ஆலையில் சீனியர் மேனேஜராக பணிபுரிபவர் இந்த வார இறுதியில் பணி ஓய்வு பெற உள்ளதால் அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு தான் இருவரும் கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். மித்ரன் சோஃபாவில் அலட்சியமாக வீசியிருந்த லேப்டாப் பையை எடுத்தபடி அவள் படுக்கை அறைக்குள் நுழைய, அவள் தோளில் கை வைத்து ரயில் பெட்டியாய் பின்தொடர்ந்தவன், அடிப்பாவி, இது என்ன இத்தனை எடுத்து வச்சிருக்க? சரையு குவியலாய் எடுத்து வைத்திருந்ததை பார்த்து சடன் பிரேக் இட்டான். பின்ன அங்கே இருக்க போகிற 4 நாளைக்கும் தேவையானது வேண்டாமா? இன்னர் எடுத்து வச்சியா, பனியன் எடுத்து வச்சியான்னு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. போன தடவையே இது இல்லை இது இல்லைன்னு ஒரே அலும்பு என்றவள் சற்றே தயக்கமாய், மித்து என்றாள். நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல? இவ்வளோ பில்டப் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன சொல்ல போறீங்க? அவள் உச்சியில் நாடி பதித்து நின்றபடி அவன் கேட்க, இல்லை, அவங்க முன்ன பின்ன பேசினா கூட நீங்கள் கலகலன்னு இருக்கணும், ஓகேவா என்றபடி அவனை பார்த்தாள். தேன்நிலவு சமயம் வைசாக் சென்று தங்கிய நாட்களிலேயே சரையு கவனித்திருந்தாள். அம்மா அப்பா பையன் இடையே சகஜமான சுமூகமான பேச்சுவார்த்தைகள் இல்லை என்பதை. வந்தியா, வா, சாப்பிட்டியா, தூங்குனியா என்கின்ற மாதிரி கச்சிதமாய் கோடு கிழித்த உரையாடல்கள். நம்ம கல்யாணத்தில் இவங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க? திருமணத்திலும் கூட மாமனாரும் மாமியாரும் ஒதுங்கி இருப்பதைப் போல தோன்ற சரையு வெகுவாக தவித்து போனாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே இருந்தாதான் என்ன, இப்போ கல்யாணம் தான் ஆயிடுச்சே. மித்ரன் அலட்சியமாக தோளை குலுக்க, இதென்ன இப்படி பேசுகிறீங்க? அவங்களுக்கும் கோபம் இருந்தாலும் தப்பில்லை. நாம் பார்த்த பொண்ணு இல்லைன்னு அவங்களுக்கு வருத்தம் இருக்க தானே செய்யும். நீங்களே வழியே போய் கொஞ்சம் பேசினாதான் என்ன? வெளியில் வந்து உட்காந்து உங்கள் அம்மா நானா கிட்ட பேசுங்க. இவள் கிடைத்த நேரமெல்லாம் அவனை கெஞ்சிக்கொண்டும் உந்திக்கொண்டும் பாலம் கட்ட முயற்சித்தபடியே இருந்தாள். என்ன சமைக்கிறீங்கம்மா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இவள் சுகுமாரியை மித்ரன் அம்மாவை நெருங்கும் போதெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், செல்லி பார்த்துப்பா. அவர் என்னவோ எண்ணி எண்ணி பேசுகிற மாதிரியான எண்ணம் தோன்றியது. பரவாயில்லம்மா, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். இவள் ஒதுங்கி உட்காராமல் செல்லிக்கு உதவி செய்தபடி இருந்தாள். போன வாரம் வரை யாரென்றே தெரியாதவர்களை அம்மா அப்பா என வாய்க்கு வாய் கூப்பிடுவது அவளுக்கே வித்தியாசமாக,
எதையோ புதிதாக பரீட்சித்து பார்க்கும் உணர்வை தந்தது உண்மை. பொண்ணுங்க தான் கழுத்தில் தாலி ஏறின நிமிஷம் எத்தனை விஷயத்தில் அப்டேட் ஆக வேண்டியிருக்கு. குருவாயூரில் இவர்கள் தங்கி இருந்த அறைக்கு புடவையையும் நகையையும் வைத்து கொடுக்க சுகுமாரி வந்தபொழுது, உன் அத்தை காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு தட்டை வாங்கிக்கோமா என்று பத்மா தங்கள் வீட்டு வழக்கப்படி சொல்ல, என் மூத்த மருமகளுங்க 2 பேருமே என்னை அம்மானு தான் கூப்பிடுவாங்க. அவர் பளிச்சென்று சொன்ன வேகத்தில் ஒரு நிமிடம் சூழ்நிலை கம்மென்று அடங்கியது. ஓ அப்படிங்களா? பத்மாவும் கவி மாமியாரும் அசடாக சிரித்து சமாளிக்க தன் வருங்கால மாமியாரை நிமிர்ந்து பார்த்த சரையு, நானும் உங்களை அப்படியே கூப்பிடுறேம்மா தன் முழு மனதோடு சொன்னாள். சுகுமாரி அப்படி வெளிப்படையாக திறந்து பேசியது கூட அவளுக்கு ஒரு வகையில் பிடித்திருந்தது. தன்னை ஒதுக்காமல் வீட்டில் ஒருத்தியாக ஏற்றுக்கொண்ட உணர்வு. ஆனாலும் அங்கு போய் தங்கிய நேரம் மித்ரனுக்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய பேச்சுவார்த்தைகள் இல்லாத விதம் இப்பொழுது வரை உறுத்தி கொண்டுதான் இருந்தது. போன தடவை மாதிரி நீங்கள் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு உட்காராதீங்க. நீங்களா போய் பேசினாதானே அவங்களுக்கும் ஏதாவது கோபம் இருந்தாலும் கூலாவாங்க. புரியுதா? ஐயோ, கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அறுக்காத ஆறு. நாங்கள் எப்போவுமே இப்படிதான். நீ ஃப்ரீயா விடு. இவன் எப்படி எதையும் எளிதாக எடுத்துக்கொள்கிறான். அவளுக்கு புரியவே இல்லை. அப்பா இனி ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல? முழிக்காதீங்க. உங்கள் நானாவை தான் சொல்கிறேன். ரிட்டையர் ஆகிட்டா நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அவதியாக ஓட வேணாம். நினைக்கும்போது எனக்கே ஒரே த்ரில்லாக இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேர் வராங்க மித்து? சொந்தக்காரங்க யார் யார் வராங்க? கேட்ரிங் வெளியே தானே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்களா? நீங்கள் யாரையும் இன்வைட் பண்ணல? அவளுக்கு கேட்கவும் பேசவும் கேள்விகள் இருந்து கொண்டே இருக்க, தெரியல, நானா ஏதாவது பண்ணியிருப்பாரு. நான் யாரையும் தனியாக கூப்பிடல. எனக்கு அங்கே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு யார் இருக்காங்க என்றான் அவன் அஸ்வாரஸ்யமாக. ச்சே, ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட எக்ஸைட்மெண்ட்டே இல்லைப்பா. கொட்டாவியை அடக்கி கொண்டவன் தூக்கம் வழியும் கண்களுடன் அவளை பார்த்தான். இதில் என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கு? வேலை செஞ்சாரு, வயசாயிடுச்சு, போதும் இனி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இன்னும் 20-30 வருஷம் கழித்து நீயும் நானும் கூட இப்படி தான் வேலையிலிருந்து வெளியில் வருவோம். அதற்கு மேல் முடியாமல் நெற்றியில் முழங்கையை மடித்து வைத்து கண்களை மூடிக்கொண்டான். கொஞ்சம் கூட எமோஷனே இல்லாத ஆளியா நீங்கள்? சரியான தூங்கு மூஞ்சி வேற. பேச பேச தூங்கி வழிபவனை அவளுக்கு உலுக்கி எழுப்ப வேண்டும் போல இருந்தது. ஊருக்கு போகும் உற்சாக மிகுதியில் அக்காவை அழைத்து பேசலாமா என்று நினைத்தவள், தருண் உறங்கிக் கொண்டிருப்பான் என்று அந்த யோசனையை கைவிட்டாள். இல்லாவிட்டாலும் இவனுடைய உடம்பு பிடியிலிருந்து விலகி ஃபோனை எடுப்பதெல்லாம் இயலாத காரியம். நான் இருக்கிற நேரம் ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். சவளை பிள்ளை போல ஒரு நச்சரிப்பு வந்துவிடும் உடனேயே. உறங்கியவனின் முன்னுச்சி முடியை கலைத்து விட்டபடி சரியான பொசசிவ். செல்லமாக வைத்தவளுக்கு இதென்ன இப்படி இருக்காங்க? அவனுடைய அசட்டை மனோபாவம் சற்றே வியப்பாக இருந்தது. மாமனார் ஓய்வு தேதி தெரிந்ததிலிருந்து இவள்தான் துள்ளி கொண்டு இருக்கிறாள். ரிட்டையர்மெண்ட்னா ஏதாவது பார்ட்டி வச்சிருக்காங்களா? கெட் டுகெதர் மாதிரி எதுவும் ஃபங்க்ஷன் பண்ணலையா என்று இவள் விடாமல் மித்ரனை கேட்டு, அவன் அங்கு கேட்ட பிறகுதான் தெரிந்தது அவருடைய அலுவலக நண்பர்களுக்காக டின்னர் பார்ட்டி தருகிறார்கள் என்று. இவளும் அக்காவும் அம்மாவும் இணைந்த பெண்கள் உலகத்தில் அப்பா பெரும்பாலும் பார்வையாளர்தான். சந்தோஷமோ எரிச்சலோ கோவமோ உடனே பேசி தீர்த்து எதையும் கொண்டாடி மகிழும் வழக்கம் இவர்கள் வீட்டில். 2 பேர் சாப்பிட வந்தால் கூட கலந்து கொள்ள அக்கா இல்லையே என்று மூவரும் அலமலந்து போவார்கள். இறால் மீன் பிரட்டும் போதெல்லாம், இதுக்காகவே உன்னை உள்ளூரில் கொடுத்துருக்கணும்டி என்று அம்மா புலம்பாத நாளே இருக்காது. இங்கோ ஒரு விசேஷத்தையே உள்ளூரில் இருக்கும் மகனிடம் கூட பெரிதாக சொல்லிக்கொள்ளாமல் செய்கிறார்கள் என்றால், இது கோவமா இல்லை உறவுகளுக்கு இடையே உள்ள தூரமா என்று அவளுக்கு விளங்கவில்லை. எதுவாக இருந்தாலும் சரி, பெற்றவர்களின் மனம் குளிர வேண்டும் என்பதில் மட்டும் அவள் உறுதியாக இருந்தாள். காலை குறித்த நேரம் இங்கிருந்து கிளம்பி விமானம் பிடித்து விசாகப்பட்டின விமான நிலையத்திலிருந்து டாக்ஸியில் சென்று இவர்கள் இறங்கிய பொழுது மொட்டை மாடியில் ஷாமியானா பந்தல் விரித்து கொண்டிருந்தார்கள். வாங்க வாங்க,
செல்லி உள்ளே இருந்து வந்து வரவேற்க, செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த தோட்டக்காரர் குழாயை கீழே போட்டுவிட்டு விரைந்து வந்து கார் கதவை திறந்து விட்டார். வந்தாச்சா? ராரா. ஸ்கூட்டரிலிருந்து ஏதேதோ பொருட்களுடன் வந்து இறங்கிய மாமனார் இவளை பார்த்து தலையசைத்துவிட்டு மகனுடன் ஏதோ தெலுங்கில் பேச ஆரம்பித்தார். ஏற்பாடெல்லாம் ஆச்சா? பெட்டியை வாங்கி கொண்ட செல்லியிடம் தனக்கு தெரிந்த அறகுறை தெலுங்கில் மாట్లాடிய சரையு, அம்மா எப்படி இருக்காங்க? குளித்துவிட்டு புடவையை சுற்றி கொண்டு வெளியே வந்த மாமியாரின் கைகளை பிடித்து கொண்டாள். நல்லா இருக்கேன். வந்தாச்சா? இரு, இந்த புடவையை கட்டிக்கிட்டு வரேன். பல ஆண்டுகள் திருத்தணியில் வசித்த அனுபவத்தில் இருவருக்கும் தமிழ் நன்றாகவே தெரியும் என்பதால் நல்ல வேளை சரையுவிற்கு மாமனார் மாமியாரிடம் மொழி பிரச்சனை இல்லை. என்னென்ன செய்யணுமா? எத்தனை பேர் வராங்க? மதியத்துக்கு நாம தானே சமைக்கணும். தங்கள் அறைக்கு சென்று முகம் கழுவி இலகுவாக சுடிதார் மாட்டிக்கொண்டவள் மீண்டும் சுகுமாரியிடம் வந்தாள். அதெல்லாம் செல்லி பார்த்துக்குவா. ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் டிஃபன் சாப்பிடலன்னா சாப்பிடுங்க. அவர் மீண்டும் முடியை பின்னிக்கொள்ள உள்ளே சென்று விட, அவர் சொன்ன மாதிரியே சர்க்கரை ஆலையின் மேனேஜர் என்பதால் கூப்பிட்ட குரலுக்கு ஆட்கள் வந்து நின்றார்கள். அதுவும் இல்லாமல் சற்று உள்ளடங்கிய கிராம பகுதி என்பதால் அக்கம் பக்கம் வசித்த ஆட்கள் எந்த வேலைக்கும் எள் என்பதற்குள் எண்ணெயாக எடுத்து கட்டி செய்தார்கள். சமையல் வேலை இல்லை என்றாலும் விருந்துக்கு வருபவர்களை உபசரிக்க கவனிக்க என வீட்டு மனுஷியாய் மற்ற பொறுப்புகளை தனதாக்கிக் கொண்ட சரையு மித்ரனையும் நிமிடம் நிற்க விடாமல் விரட்டி கொண்டிருந்தாள். நீங்க கொடுத்து வச்சவர் நாராயணகாரு. 3 பசங்களையும் அருமையாக படிக்க வச்சு ஆளாக்கிட்டீங்க. எல்லாரும் ஜம்முன்னு செட்டில் ஆயாச்சு. ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே கடமையை முடிச்சிட்டிங்க பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். மாலை அங்கு கூடியிருந்த மாமனாரின் அலுவலக நண்பர்கள் கும்பலாக நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். இனி சாரை பார்க்கணுன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் தான் போகணும். என்ன சார் நான் சொல்கிறது? கொல் என்ற சிரிப்பும் சந்தோஷமுமாக விழா நடக்க, பின்னால் தோட்டத்திலும் மாடியிலுமாக விருந்து ஏற்பாடு தடபுடலாக சென்று கொண்டிருந்தது. சரையுவும் செல்லியும் பந்து ஏற்பாடுகளை கவனிக்க, மித்ரன் அருகில் வசிக்கும் நட்புகளுடன் பேசிக்கொண்டிருந்தான். பெரும்பாலும் வந்தவர்கள் சாப்பிட்டு கிளம்பியிருக்க, மிக நெருங்கிய சுற்றமும் மட்டும் பீடாவை மென்றபடி சாவகாசமாக அமர்ந்திருந்தார்கள். அப்புறம் அடுத்து என்ன பிளான் நாராயணா? எங்கே செட்டில் ஆக போறீங்க? மாமனாரின் நண்பர் ஒருவர் உரிமையாக கேட்டார். பிளான் என்ன பிளானு? குவார்ட்டர்ஸை காலி பண்ணணும். இன்னும் 1 மாதம் டைம் இருக்கே. மெதுவாக இங்கே பக்கத்திலேயே ஒரு வீட்டை பார்த்து செட்டில் ஆக வேண்டியது தான். என்ன இப்படி சொல்கிறீங்க? உலகம் சுற்றும் வாலிபனாக இருப்பீங்கன்னு பார்த்தா இங்கேயே இருக்கணும்னு சொல்கிறீங்க. நல்லா தான் போங்க. நண்பரின் மனைவி கிண்டல் செய்ய, அதுதானே பசங்க வீட்டுக்கு போய் இருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இந்த குக்கிராமத்தில் என்ன வேலை இனிமே? அதை சொல்லுங்க. ஒவ்வொருத்தனும் லட்டு லட்டாக செட்டில் ஆகி ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்காங்க. வாழ்க்கையை அனுபவிக்காமல் நீங்கள் என்ன? ஆளாளுக்கு கேலி பேச, திடீரென உயர்ந்த பேச்சு சத்தத்தில் என்னவென்று பார்த்த மித்ரனுக்கு பேச்சு எதனை பற்றியென்றே புரியவில்லை. யார் யாரோ பேசுவதற்கு இடையே அவனுக்கு நன்கு தெரிந்த குரல் ஒன்று நடுவே ஒலித்தது. சற்றே சத்தமாக, அங்கிருக்கும் அனைவருக்கும் பதில் கொடுக்கும் விதமாக. அம்மாவும் அப்பாவும் எங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க ஆண்டி. இவங்கள தனியாக இங்கே இருக்க யார் விடுவாங்க? மித்ரன் வியப்பாக திரும்பி பார்த்தான். அவன் மட்டுமல்ல, அவனது அம்மா நானா முதற்கொண்டு அங்கிருந்த சொச்ச பேரின் கண்களும் கவனமும் அங்கு வந்து நின்ற சரையுவின் மேல்தான் இருந்தன. பின்ன இங்கே தனியாக இருந்து என்ன பண்ண போறீங்க? நாங்களும் அங்கே 2 பேருமா கொட்டு கொட்டுன்னு இருக்கோம். கோயம்புத்தூர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நல்ல கிளைமேட், நல்ல ஜனங்க. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க பாருங்க. எனிவே, நாங்கள் உங்களை விடுறதா இல்லை. வேக வேகமாக பேசுபவளை பார்த்த மித்ரன் தலையை இடம் வலமாக ஆட்டியபடியே சிரிக்க, இங்கே என்ன பார்க்குறீங்க? நீங்களும் வாயை திறந்து கூப்பிடுங்க. அவள் விழிகள் லேசான முறைப்புடன் அவனுக்கும் ஜாடை காட்டின.